அப்போ அவர் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடணும், அதை மத்திய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் சொல்லி அவர்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. முழுமையாக சந்திரசேகர் அவர்கள் கொடுத்த தரவுகளை எல்லாம் அங்கே கொடுத்த பிறகு அவர்களும் இதில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. என் முன்னாலேயே உடனே அந்த துறை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் பேசினாங்க. அதனால அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அந்த கோப்புகள் மிக விரைவில் நகருது. இதுக்கு முன்னால் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, காத்திருந்தோம். இப்போ ரொம்ப வேகமாக இது நகர்கிறது. அநேகமா மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தபால் துறையோட சந்திரசேகர் தினசரி அவங்களோட தொடர்பில் இருக்கிறாரு. அங்கே கோப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் தெரியுது. அவங்களுக்கு என்ன விவரம் வேணுமோ அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது தபால் தலையில் இவரது முயற்சி ரொம்ப பாராட்டுக்குரியது. மிக விரைவில் தபால் தலை வெளிவரும். அப்படி வரும்போது அது ஒரு பெரிய மக்கள் விழாவாக, மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக திருச்சி மாநகரத்திலேயே வைக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு பேரவா. அதையும் விரைவில் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும். நரேந்திர மோடி செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கும் காலா பிடாரி நமக்கு அருள் புரிவாள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.